வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நான் பேக்கிங் எப்படி பண்ணுறேன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நிறைய எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதை நான் பேக் பண்ணி ஆல்ரெடி பாதி வந்து டிஸ்பேச் ரெடி பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் பாதி மட்டும் இருக்கு. ஸோ ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நைட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண பேட்ச் இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் பேட்ச் வந்து நம்ம அனுப்பிச்சிட்டே இருப்போம். ஸோ ஸ்டாக் அப்படின்னு இருக்கவே இருக்காது. ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு ஸ்டாக் இப்போ மிச்சமாக இருக்கிறது ஒரு 4 பாக்ஸ் தான் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ மதியானம் நம்ம அடுத்த டிஸ்பேச்சுக்கு போயிடும். ஸோ இப்போ நான் எப்படி வந்து வேல் வச்சு அனுப்புகிறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இன்னைக்கு இப்போ நம்ம பேக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ராகி குக்கீஸ். ஸோ இந்த பாக்ஸ்லேயே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியில் வச்சா சம்டைம்ஸ் ஏதாவது கொரியரில் டேமேஜ் ஆகும்னு சொல்லி வேல் கிட்ட வேல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா பித்தளையில் கிடைக்குமான்னு கேட்டிங்க. பித்தளை கோட்டிங்கில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரிஜினல் அப்படியே பித்தளை நம்மளுக்கு அது கோட்டிங்லேயே கிடைக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், செம்ம சாலிடாக இருக்கும். சின்னதாக க்யூட்டாக 2 inches தான். நீங்கள் இதை வந்து கார் டேஷ்போர்டில் வந்து வச்சுக்கிறதுக்கு டபுள் டேபிள் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமா ஸ்டடி டேபிள்லையோ இல்லை நீங்கள் ஆஃபீஸ் டேபிள்லையோ இல்லை பூஜை ரூம்லையோ எங்கே வேணால் வச்சுக்கலாம். செம்ம பாசிட்டிவிட்டிங்க. நிறைய பேர் நம்ம கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா இதோட நான் 500லேருந்து 600 பேர் இதெல்லாம் கொடுத்துருப்போம் குக்கீஸோட. எல்லாருமே சொன்னது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மனசு நினைச்ச விஷயம் நடக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் என்னால் முடிஞ்சது நான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு நல்லா நடந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் நடக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நல்ல எண்ணம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டுடலாம். இந்த பாக்ஸ் இப்போதைக்கு நம்ம அனுப்பிச்சுட்ருக்கோம். பட் அடுத்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக தான் இதை பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாக்ஸஸ் நம்மளுக்கு நார்த்லேருந்து வரதுனால நமக்கு இருக்கிற ஸ்டாக் மட்டும் நம்மளுக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம் எல்லாருமே. அதேமாதிரி தேங்க்யூ ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலோட லோகோ வர மாதிரி வந்து ஸ்டிக்கர் மேலே இருக்கும். ரொம்ப அழகாகவும் அதே மாதிரி நம்ம சேனலை வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நம்ம வந்து பேட்சஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொரியர் பண்ண போகிறோம். நைட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா காலையில் கொரியர் பண்ணுறோம். அதேமாதிரி காலையில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் கொரியர் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நம்மளுக்கு நார்த்லேருந்து வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு வேலும் நார்த்லேருந்து வரதுனால இப்போ அங்கே எலெக்ஷன்ஸ் டைமில் நமக்கு ஸ்டாக் வந்து அனுப்பாமல் டிலே ஆக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வந்து டெலிவரிக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து வேல் கொடுக்குறோன்னு சொன்னப்போ கரெக்டாக வேலோட தான் அனுப்பணுன்றதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வேல் வந்ததுக்கப்புறம் அனுப்பலான்னு சொல்லி ஒரு 2-3 நாள் டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஆர்டர் வரல அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து வேல் இன்னும் ஸ்டாக் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேட்சாக கிளியராக சூப்பராக வந்து நான் டிஸ்பேச் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஏர்டைட்டாக நம்மளுக்கு வந்து குக்கீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த கண்டெய்னர்ஸ் நம்மளுக்கு அந்த நார்த் சைட்லேருந்து தான் வருது. அதனால நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கண்டெய்னர்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ டிரான்சிட்டில் இருக்குது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான பேட்சஸ் எல்லாருக்குமே கொரியர் பண்ணிடலாம். அண்ட் நம்ம குக்கீஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. ஸோ கோதுமை யூஸ் பண்ணி தான் எல்லா குக்கீஸும் பண்ணுறோம். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகி, மைதா இருக்குது. அண்ட் சத்து மாவு குக்கீஸும் கருப்பு கோணி குக்கீஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து கவிதாக்கா யூஎஸ்லேருந்து இந்த குக்கி மோல்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதில் வீட் குக்கீஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டும் ரொம்ப நல்லா வந்துருதுங்க. அந்த ஷேப்ஸ் அப்படியே அழகாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த கருப்பு கவுனியும் அதே மாதிரி சத்துமாவு குக்கீஸும் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சத்துமாவை கஞ்சியாக கொடுத்து நிறைய பேர் பிடிக்காது, குடிக்க மாட்டாங்க. அதனால் குக்கீஸாக நீங்கள் வந்து அது ஸ்நாக்கே ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்கலாம். அதே மாதிரி கருப்பு கவுனியில் நிறைய உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு தேவைக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸும் அந்த கருப்பு கவுனியில் இருக்குது. ஸோ கஞ்சியாக நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா கஞ்சி நிறைய பேருக்கு பிடிக்காதுன்றப்போ ஸ்நாக் டைமில் நீங்கள் வந்து கருப்பு கவுனி அந்த குக்கீஸும் அதே மாதிரி சத்துமா குக்கீஸும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு குக்கி ஆர்டர் கூடமே நான் ஒரு வேல் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி உங்கள் பிளெஸிங்கோட நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். ஸோ இப்போ கலர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணி இருக்குங்க. நல்லா காற்றடிக்குது. ஸோ சூப்பரான கிளைமேட். ஆடி மாதம் வந்துட்டாலே இங்கே ரொம்ப நல்ல காற்று இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி. அதே மாதிரி சூப்பரான காற்று. வாசல் கதவு திறந்து வச்சுட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக காற்றடிக்கும். ஸோ அந்த ஒரு அழகான இந்த மார்னிங் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இந்த டேவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்டாஃப் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து விவான் குட்டி விளையாடிட்டு இருக்கேன். விவான் வந்து எங்கள் ஸ்டாஃபோட ரொம்ப ஜெல் ஆகிட்டான். ஸோ அவங்க வந்துட்டாலும் அட்டான்னு பின்னாடியே ஓடிடுவான் அவன். நானும் வேணாம், என் ஹஸ்பண்டும் வேணாம் அவனுக்கு. ஸோ வந்து அவங்க அக்கா இருந்தால் போதும். அந்த மாதிரி ரொம்ப ஜெல்லாகி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஸோ அவங்களும் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. விவானுக்கு நிறைய வார்த்தைகள் அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க. வாவ், இப்போ புதுசாக பவுன்னு கை ஒழுங்கு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அது வந்து எங்கள் ஸ்டாஃபோட புண்ணியம் தான் எல்லாமே. ஸோ நிறைய வந்து அழகான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரிங் பண்ணுறது. ஸோ இப்போ கற்றுட்ருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணணும் அவருக்கு. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா அவன் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக ரெடி ஆகிடுவான். நம்ம கேட்கவே வேண்டாம், நான் ப்ரஷ் பண்ண பின்னாடி வந்து நின்று எனக்கு ப்ரஷ் பண்ணி விடுவான்னு கேட்பான்.
அவனோட ப்ரஷ் ரொட்டீனே பார்த்திங்கன்னா அழகாக நம்மளுக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஏன்னா அந்த குட்டி ஸ்டூல் அவனே எடுத்து போட்டு இழுத்து போட்டு அது மேலே ஏறி நின்று அவனே டேப் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே அவன் பெரிய மனுஷன் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து நம்மளை நல்லா ஃபாலோ பண்ணுறான். ஸோ நான் விவான் குட்டிக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா லவ்லாப்போட இந்த டூத் பேஸ்ட் தான். இது பபிள் ஃப்ளேவர். இது பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல், உங்களுக்கு SLS ஃப்ரீ, ஃப்ளோரைடு ஃப்ரீ. ஸோ தாராளமாக குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஆக்சிடென்ட்லாம் அந்த பேஸ்ட்டை முழுங்கிட்டா கூட ஒன்றும் பண்ணாது. ஸோ இந்த லவ்லா பிராண்டில் இந்த பபிள் ஃப்ளேவர் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக தான் வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ப்ரஷ்ஷும் பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டில் ரெக்ஸ் DLX சோனிக் AA பேட்டரி எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 ஸ்ட்ரோக்ஸ் பர் மினிட் கொடுக்குங்க. இந்த ப்ரஷ்ஷோட சாஃப்ட் அண்ட் நைலான் ஹெட் பார்த்திங்கன்னா குழந்தையோட அந்த டீத் டோப்போகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரஷ்ல மொத்தம் 6 கிளீனிங் மோட்ஸ் இருக்குங்க. க்ளீன், சென்சிட்டிவ், மசாஜ் 1, மசாஜ் 2, மசாஜ் 3 அண்ட் பாலிஷ் அப்படின்ட்டு ஸ்மார்ட் டைமோட வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷட் ஆஃப் ஆகிடும். ஸோ 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. IPX7 வாட்டர் ப்ரூஃபான ப்ரஷ் தான். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டூத் பேஸ்ட் அண்ட் டூத் ப்ரஷ்ஷோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் அமேசானில் இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோ. மூஞ்சி வச்சுக்கோ. என்ன அம்பு பண்ணிட்டு டெய்லி காலையில் ஒரே சந்தோஷம். விமான் பண்ணி வச்சா. விமானுக்கு இந்த யானை பொம்மை வேணுமா? வந்து வாங்கிக்கோ. ஓடியா 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 வந்து வாங்கிக்கோ. யானை பிடிக்குமா விமானுக்கு? கிசி கூடாதுக்கு. அவ்வா. ஓ என்னாச்சு? ஓ ஆயிடுச்சா? பேண்டேஜ் போடணுமா? என்னம்மா பண்ணுற? அடிபட்டிருக்கா யானைக்கு? போடு போடு. பேயா? என்னது பேய்? இதோ யோசிக்குது. சரி மாமா ஓகே. ஆமாம் சரி போடு. யானைக்கு போட்டு விடு. பிளாஸ்டர் போட்டு விடு. எங்கடா அது பட்டக்ஸில் போய் ஓட்டுற? அங்கே தான் அடிபட்டிருக்கா? ஐயோச்சோ யானை அழுவுதாம்மா? ஆமாவா? சரி சரி ஜோஜோ பண்ணாத. ஜோஜோ சரி அங்கே வச்சிருப்போம். வண்டியில் வச்சு வண்டியில் வச்சு தூங்கிட்டு இருக்கா? சரி போய் ஊஞ்சல் உட்காந்துக்க. போ போ ஊஞ்சல் உட்காரு. கை எடுத்து போய் உட்காந்துக்க. போ. ஏய் என்ன பண்ணுற? நீ ஏன் உட்காரு. போ. நீ உட்கார வச்சு மடியில் உட்கார வச்சுக்க. பூனையை இதோ அவன் பூனை வச்சுக்கோ. பூனை எடு. எங்கே பூனைங்க? பூனை எப்படிம்மா குளிப்பாட்டி விடுவேன்? ஏய் பூனை இப்போ பூனைக்கு ஒரு பிளாஸ்டர் பாரு. யானைக்கு ஒரு பிளாஸ்டர், பூனைக்கு ஒரு பிளாஸ்டர். பூனை கட்டிப்பட்டுச்சா? ம் 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 இருக்கிறதுலே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வத்தல் அண்ட் வடாம் பொரிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் அண்ட் அதே மாதிரி மாங்காவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிஷ்ஷுங்க. ஏன்னா வந்து மத்தியானம் வச்சுட்டோம் அப்படின்னு நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பழைய சாதம் காலையில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி தான் இருக்குங்க. ஏன்னா எந்திரிச்ச உடனே வந்து டிஃபன் நான் காலையிலே சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் வந்து பழைய சாதம் சாப்பிட்டுட்டு அந்த டே கொஞ்சம் அப்படியே வயிறு சில்லுன்னு இருக்கும் எனக்கு. அதே மாதிரி இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் மேலே இந்த கபோர்ட்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து வீடு பார்க்குறீங்க இல்லை வீட்டில் வந்து வுட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாஷிங் மிஷின் மேலே இந்த மாதிரி கபோர்ட் செட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் கவர்ஸ் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட அந்த லிக்விட்ஸ் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய ஸ்டாக் இங்கே வச்சுருவேன். நமக்கு தெரியும்
கண்ணுக்கு நேராக எண்ணெய் காலியாக போகுது. அதே மாதிரி மாப்போட மூடியும் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருப்பேன். சம்டைம்ஸ் மாப் பண்ணுறப்ப கீழே ஸ்க்ரூ விழுந்துரும் இல்லையா, உடஞ்சிரும். அதுக்காக அதை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வச்சிருப்பேன். அதே மாதிரி என்னோட சில்வர் பாலிஷ் லிக்விட்லேருந்து எல்லாமே இங்கே வச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஒரு சின்ன கபோர்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வீடியோ பிளான் பண்ணிங்கன்னா கபோர்டு நிச்சயமாக வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன், எல்லாமே இதில் போட முடியாது. ஸோ இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த பார்ட் நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர், பாய்.